எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த மொட்டை மாடியில சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு எதுக்குன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். காலைல டீ கடை பக்கம் போயிருந்தேன். அங்க ஒரு த தாவேக்காவுடைய ஒரு தொண்டரும், இன்னொரு ஆளும் பேசிட்டு இருந்தாங்க. அவன் அந்த பையன் சொல்றான், "காலங்காலமா நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு தானே ஓட்டு போடுறீங்க. இந்த தடவை வந்து எங்க தளபதிக்கு ஓட்டு போடுங்க. அவர் நல்லா செய்வாரு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எதிர்த்த மாரி இருந்தவர் வந்து எந்த கட்சின்னு தெரியல. அது நமக்கு தேவையும் இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, "அது எப்படி முடியும்? எந்த அனுபவமும் இல்லாம அவர்ட்ட கொண்டு வந்து நாட்ட எப்படி ஒப்படைக்க முடியும்?" அப்படி இப்படின்னு அவர் பேசிட்டு இருந்தாரு. உடனே நான் குறுக்க புகுந்து, "தம்பி இங்க வாப்பா, உன்ட்ட ஒரு முக்கியமான செய்தி கேட்கிறேன். இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு." அப்படின்னு. இப்ப சமீபமா, அதாவது ஒரு 20 வருஷத்துல வந்து உங்க தலைவர் விஜய், அதாவது புது டைரக்டர் படத்துல எதுவும் நடிச்சிருக்காரா? அப்படின்னு கேட்டேன். "இல்ல, இல்ல நடிக்கல. அவர் ஏற்கனவே டைரக்ட் பண்ண ஆளு தான் நடிச்சிருக்காரு தவிர, புதுசா யார்ட்டயும் நடிக்கல. நான் ஏன் நடிக்கலைன்னு யோசிச்சியா?" அப்படின்னு. "இல்ல, இவ்வளவு பெரிய பட்ஜெட்ட போட்டு படம் எடுக்குறாங்க. எடுத்துட்டு புதுசா ஒரு டைரக்டர்ட்ட அனுபவம் இல்லாம குடுத்தா அவங்க சொதப்பிட்டா அது எங்க தளபதி கெட்ட பேர் ஆயிரும்." அப்படின்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், "பாத்தியா? அதாவது லோகேஷ் கனகராஜ், இந்த மாரி அட்லி, இந்த மாரி சைன் பண்ண டைரக்டர்ட்ட தான் உங்க ஆளு வந்து 20 வருஷமா படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. புதுசா யார்ட்டயும் வந்து அவர் தைரியமா அவர ஒப்படைக்க தயாரா இல்ல. ஒரு 200 கோடி, 300 கோடி பட்ஜெட் போட்டு எடுக்கிற படத்தையே புதுசா வந்த ஆள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் அவர் தயங்கையில, ஒரு நாட்டை கொண்டு போய் அவர்கிட்ட எப்படியா நம்ம ஒப்படைக்கிறது? எந்த இதுல ஒப்படைக்கிறது? அவர் என்ன அனுபவம் இருக்கு? ஏதாவது முன் அனுபவம் இருக்கா? எதுவுமே கிடையாது. நடிச்சா ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி, இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை, லண்டன் மாப்பிள்ளை எல்லாம் வேணாம். ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பூந்துட்டாரு. அப்படிங்கிற இவரை நம்பி நம்ம எப்படி இந்த நாட்டை ஒப்படைக்க முடியும்? ஒரு 2, 3 எலெக்ஷன்ல போட்டியிடட்டும். போட்டியிட்டு அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைகளுக்காக ரோட்டுக்கு வரட்டும். பனையூர்லயே பதுங்கி இருந்து அரசியல் பண்ணாம ரோட்டுக்கு வரட்டும். எல்லாத்தையும் பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறத பத்தி யோசிக்கலாம். இன்னும் அவருக்கு வயசு இருக்கு, டைம் இருக்கு. இப்ப எடுத்த எடுப்புலயே வந்தோம்னா முடியாது. ஏன்னா அவரே வந்து 2, 3 படம் டைரக்ட் பண்ணிட்டு வந்த டைரக்டர்கிட்ட தான் அவரை ஒப்படைச்சு நடிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் வந்துட்டேன். இதைத்தான் சொல்லுவேன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம்.